வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட் நேரம் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்காக பாண்டியும் வானதியும் மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றாங்க. அந்த பையன் செல்வம் ஓனர் அண்ணே, ஓனர் அக்கா வாங்க வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. ஓனரா அப்படின்னு பாண்டி கேட்க, நீங்க 2 பேரும் தான் இந்த கடைக்கு ஓனர்னு அந்த பையன் சொல்றாரு. நான்லாம் ஓனர் இல்ல, இவங்க தான் ஓனருங்கிறாரு பாண்டி வானதியை காட்டி. அப்படியெல்லாம் இல்ல, பாண்டி இந்த கடைக்கு ஓனர் தான் வானதி சொல்ல, அந்த பையன் பளீர்னு சிரிச்சு, அதான்க்கா உங்க 2 பேரையும் ஓனர்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரி சரி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா, நீங்க வந்தா சாவி கொடுத்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன், இந்தாங்க சாவின்னு அந்த பையன் சாவிய வானதி கையில கொடுக்கறாரு. வானதி ரொம்ப சந்தோஷத்தோட பாண்டிக்கிட்டேயே கொடுன்றாங்க. ஏய் அப்படின்னு லைட்டா திணற பாண்டி சரின்னு கையை நீட்டி வாங்கிக்க, இந்தாங்க நான் அவரும் கொடுத்துட்டு போறாரு. 2 எடுத்து வச்ச செல்வம், அண்ணே நான் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. உடனே வானதி ரொம்ப வேகமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோன்றாங்க. சரி அப்படின்னு அந்த பையன் தலையாட்ட, இது பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை, சின்னதாக டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கடையை ஆரம்பிக்க போகிறோம், அவ்வளவுதான் வானதி சொல்ல, சரிங்கக்கா சரிங்கண்ணா அப்படின்னு செல்வம் தலையாட்டுறாரு. காலையில் வந்துரு மறக்காம அப்படின்னு வானதி சொல்ல, சரிக்கா சரிங்கண்ணான்னு தலையாட்டிட்டு கிளம்புறாரு அவரு. வா பாண்டி அப்படின்னு வானதி பாண்டியை கூட்டிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. பார்ட்டிஷனுக்கு அந்த பக்கமாக போக அம்சமான வெங்கடாஜலபதி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டி, எனக்குன்னு சொந்தமா ஒரு கடை அப்படின்னு வானதி சொல்ல, ஹலோ மேடம், சொந்த கடையெல்லாம் இல்ல, வாடகைக்கு தான் எடுத்திருக்கோன்னு ஞாபகப்படுத்துறாரு பாண்டி. வாடகைக்கு எடுத்திருந்தாலும் இது நம்ம கடை தானே பாண்டி, காலேஜ் முடிச்ச கையோட பிசினஸ் பண்ற லக்கெல்லாம் யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஆசையுமா சொல்ற வானதி, எல்லாமே உன்னால தான் கிடைச்சது பாண்டி அப்படின்னு சொல்ல, அவரு நிதானமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் நான் சண்டை போட்டு பேசாம இருந்தாலும் பேப்பர்ல ஒரு ஆடு பார்த்ததும் சண்டையை மறந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பை பத்தி சொன்னல, நீ மட்டும் சொல்லலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் இதுதான் பாண்டி அப்படின்னு வானதி ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. சரிடி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோன்னு வையேன் விடிஞ்சிடும், கடையை கிளீன் பண்ணி கொஞ்சமாவது டெக்கரேட் பண்ணணும் இல்லைங்கிறாரு பாண்டி. கண்டிப்பா பாண்டி, நான் அம்மா அப்பா கிட்ட வேற கண்டிப்பா நாளைக்கு கடைக்கு வாங்க, புது கடை அப்படியே பலன்னு மின்னும்னு வந்தா காட்டிட்டு வந்திருக்கேன் நானுங்கிறாங்க வானதி. ஏய் உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை, நல்லா ஏத்தி விட்டுட்டு வந்துடுறது, அப்புறம் அவங்க ஏதாவது எதிர்பார்த்தா எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போக வேண்டியது அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி முகம் சுருங்கி போயிடுது. இப்ப ஏன் என்ன திட்டுற அப்படின்னு வானதி கேட்க, நான் திட்டலடி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, முகம் கசங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க வானதி. சரி விடு, இந்த தொடப்பம் மாபெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி பாண்டி அப்படின்னு வானதியை வர பாண்டி கதவை திறந்துட்டு வெளியே போறாரு. பாண்டி எங்க போற அப்படின்னு வானதி கேட்க, இதோ வந்துடுறேன்னு போறாரு. அவரு ரோடு கிராஸ் பண்ணி போக வானதி தொடப்பத்தை எடுத்து மேல செவுரு ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுட்டு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே போன பாண்டி 2 கவரோட வர்றாரு. என்ன பாண்டி இதுன்னு வானதி கேட்க, பிளாஸ்டிக் பூ, பலூனு அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாரு அவரு. வானதி சிரிப்போட பார்க்க, இதெல்லாம் மாட்டி விட்டாலே ஒரு ஃபங்க்ஷன் லுக்கு வந்துருங்கிறாரு பாண்டி. எப்ப பாண்டி இதெல்லாம் வாங்கினேன்னு வானதி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஃபங்க்ஷன் பண்ணணும்னு மேடம் சொல்லிட்டீங்க, அப்பவே லிஸ்ட் போட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டேங்கிறாரு பாண்டி. வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்க ஃபார்மசி க்ளோஸ்டா இருந்துச்சு, அதான் பக்கத்துல ஒரு கடையில கொடுத்துட்டு வந்தேங்கிறாரு பாண்டி. வானதி ரொம்பவும் சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு தொடப்பத்தை கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு, ஸ்மார்ட் பாண்டி அப்படின்னு அப்படியே அவர் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ஏய் அட இப்போ என்னது அப்படின்னு அவரு தவிப்பா ரோட்டை பார்க்க, 2 மினிட்ஸ் பாண்டி அப்படின்னு அவரு நெஞ்சில சாஞ்சிக்கிறாங்க வானதி. மறுபடியும் ரோட்டை இப்படி பார்த்துட்டு, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க அப்படிங்கிறாரு பாண்டி. இது நம்ம கடை பாண்டி, யாரு தப்பா நினைக்க போறா, நினைச்சா நினைச்சிட்டு போட்டுன்னு பாண்டிய ஹக் பண்ணிக்கிறாங்க வானதி. அவரும் வேற வழி இல்லாம அப்படியே லைட்டா ஹக் பண்ணி முதுகுல தட்டி கொடுத்துட்டு, ஏய் போதும் போதும் வேலையை பார்க்கலாம் வா போதுங்கிறாரு அவரு. வெளியெல்லாம் பெருக்கிட்டல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, இங்க எல்லாமே பெருக்கிட்டேன், உள்ளர மட்டும்தான் பெருக்கணும்ன்றாங்க வானதி. சரி உள்ளர போய் பெருக்கிடு,
நான் அதுக்குள்ள மாப் போட்டுறேங்கிறாரு பாண்டி. ஏய், மாப் போடுறதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு வானதி கேக்குறாங்க. ஏய், இதுல என்ன இருக்கு, நான் போட்டுக்கிறேன், நீ உள்ளர பெருக்கு, நான் இங்க மாப் போட்டு உள்ளர வந்து போடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, சரி பாண்டின்னு போறாங்க வானதி. வானதி உள்ளர போய் கூட்ட ஆரம்பிக்க இங்க வெளியே மாப் போட்டுட்டு உள்ளரையும் எடுத்துட்டு வர்றாரு பாண்டி. அடுத்ததா வெளியே போய் அவர் வாங்கிட்டு வந்த 2 கவரையும் எடுத்து வச்சிட்டு இருக்க இங்க வானதி சுவாமி முன்னாடி விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒரு கவர்ல இருந்து மல்லிகைப்பூ எடுக்கிறவரு, வானதி இந்த பூவை சாமிக்கு போட்டு விட்டுடலாமா அப்படின்னு கேட்க வானதி திரும்பி பார்த்துட்டு, ஓ மல்லிகைப்பூ வேற வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சந்தோஷமா கேட்குறாங்க. சாமிக்கு பிளாஸ்டிக் பூ வைக்க முடியாதுல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, கரெக்ட் வச்சிடலாம் அப்படின்னு வானதி சொல்ல, நான் வச்சு விடட்டான்னு கேட்டுட்டு போட்டு விடுறாரு சுவாமிக்கு. நல்ல அருமையான பெரிய போட்டோ. பாண்டி அதை அழகா வச்சு விடுறாரு. மீதி ஒரு 1.5 முழம் பூ இருக்கும். கையில எடுத்துக்கிட்டு வானதி பக்கம் திரும்புறவரு திரும்பன்னு சொல்றாரு. எதுக்குன்னு கேக்குறாங்க வானதி. மீதி கொஞ்சம் பூ இருக்கு, நீ தலையில வச்சுக்கோன்றாரு அவரு. வானதியும் ரொம்ப சந்தோஷமா படக்குன்னு திரும்பி நிக்கிறாங்க. கரெக்டா வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஸ்டாண்ட்ல சட்டையை மாட்டி விடுற மாதிரி சட்டுன்னு அவங்க தலையில 2 சரமா வச்சு விடுறாரு பாண்டி. வானதி ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி ரொம்ப தேங்க்ஸ் பாண்டிங்கிறாங்க. டக்குன்னு ஏதோ நினைச்சவங்களா, ஆமா இந்த பூ நாளைக்கு ஃபங்க்ஷன் வரையிலும் வாடாம இருக்குமான்னு கேக்குறாங்க. ஏன் வானதி, வாடிருமா என்னன்னு கேக்குறாரு பாண்டி. இல்ல வாடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படியே வாடினாலும் காலையில வேற பூ வாங்கி தர்றேன் அப்படின்னு பாண்டி சொல்ல வானதியோட சந்தோஷம் எல்லாம் மீறி போகுது. ஐயோ பாண்டி அப்படின்னு பாஞ்சு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் ஹக் பண்ணிக்கிட்டு, ஏய் என்னடிங்கிறாரு. பின்ன இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்குற. நான் ஓனரான சந்தோஷத்தை விட நீ எனக்கு இதெல்லாம் பண்ற பாரு, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வானதி இன்னும் பாண்டிய ரொம்ப இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய், நான் பண்ணாம உனக்கு இதெல்லாம் வேற யாரடி பண்ணுவா அப்படின்னு வானதிய கொஞ்சம் பிரிச்சு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. வானதி கண்கள் நிறைய காதலோட பாண்டியவே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கண்ணை மூடேங்கிறாங்க. எதுக்குன்னு அவர் கேட்க, நீ கண்ணை மூடு நான் சொல்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரின்னு அவர் கண்ணை மூடுறாரு. டக்குன்னு அவர் முகத்தை லைட்டா திருப்பி லெஃப்ட் கண்ணத்துல நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க வானதி. கண்ணை திறக்கிற பாண்டி, ஏய் இதுக்கு தான் கண்ணை மூட சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, நான் கிஸ் கொடுக்க வரும்போது நீ வேணான்னு சொல்லி என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்றாங்க வானதி. அப்படிலாம் பண்ணுவேனா நானு அப்படின்னு பாண்டி ஒரு கனிவோட பார்த்துக்கிட்டு கேட்க, அப்ப நான் உனக்கு கிஸ் கொடுத்தா நீ எனக்கு திரும்ப கிஸ் கொடுப்பியா அப்படின்னு வானதி கேட்க, அப்படின்னு உச்சி கொட்டிட்டு பார்க்குறாரு. நான் இப்போ உனக்கு கிஸ் கொடுத்தேன்ல, நீ எனக்கு கிஸ் கொடு, குடு 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 அப்படின்னு கண்ணத்தை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏய் லூசு, வேலையை வச்சுட்டு கிஸ் அது இதுன்னுக்கிட்டு அப்படின்னு அவரு ரொம்பவே தயங்கி கூச்சப்படுறாரு. பாண்டி ப்ளீஸ் பாண்டி, ஒரே ஒரு கிஸ் கொடு, குடு குடு அப்படின்னு முகத்துக்கிட்ட கொண்டு கண்ணத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஏய் போடி அப்படின்னு வானதி முகத்தை அவர் கொஞ்சம் நகர்த்தி விட, சி போடா அப்படின்னு வானதி அங்கேருந்து சின்ன கோவத்தோட போக பாண்டி அதை ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு. வானதி அந்த ஃபார்மசிக்கு முன்னாடி இருக்க வாசல்ல தெளிச்சு அதுல ஒரு கோலம்லாம் போடுறாங்க. பல்லவன் படுத்துக்கிட்டு போனை பார்த்துட்டு இருக்க சேரன் துணியை மடிச்சிட்டு இருக்காரு. ஏய் அந்த ஃபோனை பார்க்கறதுக்கு இந்த துணியை மடிக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்ல, இதோ மடிக்கிறேன் அப்படின்னு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே எழுந்து உட்காந்து தலைமுடியை சரி பண்ணிட்டு ஒரு துணி எடுத்து மடிக்க ஆரம்பிக்கிறாரு பல்லவன். அவரு மடிக்கிறத பார்த்துட்டு, டேய் சுருட்டி சுருட்டி வைக்காதடா, நான் மடிக்கிற மாதிரி ஒழுங்கா மடிச்சு வைங்கிறாரு சேரன். எனக்கு அந்த மாதிரிலாம் வராதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் வராத ஒரு விஷயம் இருக்காடா அப்படின்னு சேரன் கேட்க, இந்த துணிமணி இருக்குங்கிறாரு பல்லவன். கொடு அத அப்படின்னு பல்லவன் கையில இருக்க துணியை வாங்குறவரு, முதல்ல இதை திருப்பணும், இப்படியா தலைகீழா மடிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டவரு அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. துணி எடுத்து போடும்போது திருப்பிக்க போறோம், இதுல என்னன்னே இருக்குங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் இல்ல, முதல்ல இதெல்லாம் திருப்பி கரெக்டா ஒழுங்கா மடிச்சு வைக்கணுங்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் இப்படி துணியை மடிச்சு அப்புறம் இந்த கையை ஒழுங்கு பண்ணணும், கையை அப்படியே சேர்த்து வச்சு மடிச்சுட்டு நல்லா கரெக்டா இந்த மாதிரி மடிச்சு வைக்கணும்னு மடிச்சு ஏற்கனவே மடிச்சு வச்ச அந்த அடுக்கு மேல வைக்கிறாரு சேரன். அதை பார்த்துட்டு இருந்த பல்லவனும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்க சேரன் அவரை பார்த்துட்டு அவ்வளவுதாங்கிறாரு, வந்துருச்சே மடிக்கிறதுக்கு அப்படின்னு அவரு மடிச்சிட்டு இருக்க அங்க சோழன் அப்படியே மண்டைய பிச்சுக்கிட்டு எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனா அப்படிங்கிற மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே வர்றாரு ரூம்குள்ள.
அவரை பாக்குற பல்லவன், அண்ணே உன் ரூம் அங்க இருக்குனே, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அவரு நெளிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட வெக்கத்தோட விரல்ல இருக்க சதையெல்லாம் கடிச்சுக்கிட்டு, எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்து என்ன ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு கூப்பிட, சொல்லுடாங்கிறாரு சேரன். தரையில கால் கட்ட விரலால கோலம் போட்டுக்கிட்டு விரல்களை வலிக்காம கடிச்சுக்கிட்டு தலையும் உடம்பையும் ஆட்டிக்கிட்டு இருக்க. அண்ணே ரொம்ப தேய்க்காதண்ணே, சிமெண்ட் தர பேந்து தண்ணி வந்துட போகுது அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஐயோன்னு வெடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. ஃபீல் பண்ண உட்ரியாடா நீ அப்படின்னு சோழன் கேட்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பிங் கண்டினியூன்னு சொல்லிட்டு அவரு துணியை மடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நெளிஞ்சுக்கிட்டு விரலால கிள்ளிக்கிட்டு, அண்ணே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னுங்கிறாரு சோழன். சொல்லுடா என்னங்கிறாரு அவரு. மடிச்சு வச்சிருக்க துணி மேல கைய வச்சு அதை அழுத்துறேன்ற பேர் வழியில் அதை சரிச்சு விட்டுக்கிட்டு, அது வந்து அப்படின்னு அவர் மடிச்சு வச்ச ஷர்ட் ஒன்று எடுத்து கலைச்சிட்டு இருக்காரு. டேய் மடிச்சு வச்ச துணியை ஏன்டா கலைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சேரன் அவரை பார்த்து கையை நீட்ட, அது நான் மடிச்சு வச்சது கொடுனே அப்படின்னு பல்லவன் வெடுக்குன்னு அந்த ஷர்ட்டை புடுங்குறாரு. சரி சாரிடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன விஷயம் சொல்லுடான்னு கேட்குறாரு சேரன். மறுபடியும் நெளிஞ்சுக்கிட்டு விரலால கிள்ளிக்கிட்டு, அது நானும் நிலாவும் ஹனிமூன் போலான்னு இருக்கோன்னு அப்படின்னு அவரு படக்குன்னு சொல்லிட, சேரன் அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு, நல்ல விஷயம் தானேடா, அதை சொல்லவா இப்படி நெளியறேன்னு கேக்குறாரு. பல்லவன் ரொம்ப ரசனையோட அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானே, ஆனா எவ்வளோ பெரிய விஷயம், நான் வாழ்க்கையில ஹனிமூன் போவேன்னு நினைக்கவே இல்லைன்னு அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஏண்டா உன் மேல உனக்கே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சேரன் கேக்குறாரு. நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னு, ஆனா நிலா விஷயத்துல நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமாங்கிற பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் ஒரு குறும்பு சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் இப்ப சட்டுன்னு நடக்குதா? இங்க பாரு, ஹனிமூனுக்கே போக போறோம், அவளுக்கும் ஹனிமூன் ஓகே தானே டன்டன்னா வழிஞ்சுக்கிட்டே இவர் சொல்ல, சந்தோஷ சிரிப்போட மறுபடியும் துணியை மடிக்க ஆரம்பிக்கிறாரு சேரன். கொளுத்து உன் காட்டுல அடமழையெல்லாம் இல்ல, அதிரடி மழையே பெய்யுதுன்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு அவர் நெளிஞ்சிட்டு இருக்க. சரிடா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு படக்குன்னு பர்மிஷன் கொடுத்துடுறாரு சேரன். ஒரு வாரம் 10 நாள் கூட இருந்து நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு சேரன். சரிண்ணே. அண்ணே ஹனிமூனுக்கு எங்கன்னே போலாம் அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட கேக்குறாரு சோழன். இந்த கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இப்படி எல்லாம் போலாமான்னு சோழன் கேக்குறாரு. அண்ணே கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் எல்லாரும் போறதுன்னு, இந்த காஷ்மீர், டார்ஜிலிங் இந்த மாதிரி போங்கன்னு பல்லவன் ஐடியா கொடுக்குறாரு. அப்படியா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்ணே இப்பெல்லாம் பைக்லயே ஹிமாச்சல் வரையில போறதுதான் இப்ப ட்ரெண்டிங்ன்றாரு அவரு. அட அப்படின்னு சோழன் பார்க்க, நீயும் அந்த மாதிரி அண்ணிய கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆஹா இது நல்லா இருக்கேங்கிறாரு சோழன். நிலா என் பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சி வருவாள்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. உடனே சேரன், ஏய் இதெல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயமாடா, இருக்கு பயலே அப்படின்றாரு சேரன். சாரிண்ணே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் அப்படிங்கிற சோழன் பல்லவன் கிட்ட திரும்பி, அப்புறம் வேற என்ன இடம்லாம் இருக்குன்னு கேக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இந்த மூணாறு கூர்க்கெல்லாம் ஓகேவானே உனக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க, கூர்க்காவா அப்படிங்கிற சோழன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓ அப்படிங்கிறாரு. அங்க சில ரெசார்ட்டுக்குள்ளேயே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வச்சு செம்மையா இருக்கும்னு, ரெசார்ட்டை விட்டு வெளியே வரவே மனசு வராது அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழன் யோசிக்கிறாரு. கொஞ்சம் யோசிக்கிறவரு, ஆமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறாரு. நான் லீவ்ல தானே இருக்கேன், எனக்கு வேற என்ன வேலை இருக்குது, இன்டர்நெட்ல பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் இந்தியான்னு போட்டு பார்த்தா எல்லாமே வந்துரும், அதுல 4-5 அண்ணன் பார்த்தேன், அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி அப்படின்றவரு ஏக நெலிசலோட, சரி மசினன்குடின்னு ஒரு ஊர் சொல்றாங்கல்ல, அந்த ஊர் எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. அது ஓகே தானே, ஆனா அங்க சுத்தி பார்க்கலாம் ஒன்னும் பெருசா இருக்காது அப்படின்னு பல்லவன் சொல்ல, தம்பிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கது மாறி பார்த்துக்கிட்டே துணியை மடிச்சிட்டு இருக்காரு சேரன். அடுத்து பல்லவனும் சோழனும் ஏகப்பட்ட டிஸ்கஷன் பண்றாங்க. கொஞ்ச நேரம் செம்ம டிஸ்கஷனுக்கு அப்புறம், இவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்கு பாரு, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற சோழன். ஆமா இப்ப நீ சொன்னிய பைக் ட்ரிப்னு, அது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை, ஆனா நான் இதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் நாம பேசின மற்ற டெஸ்டினேஷன்ல ஏதோ ஒன்று மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி மாசம் அண்ணன் போயிட்டு வரேன் பாரு அப்படின்னு அவரு காலரை தூக்கி விட்டுக்க கலக்குன்றாரு பல்லவன். அவரு மறுபடியும் கனவுலகத்துக்கு போய்
கால் விரல்ல கோலம் போட்டுட்டு இருக்க. பல்லவா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல துணியை மடி அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே, இமாச்சல் கூர்க்குன்னு பேசிட்டு இருக்கிற என்ன போய் துணி மடிக்க சொல்றியா அப்படின்னு பல்லவன் கேட்க, மடிடா அப்படின்னு சேரன் மடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அரலூசி இன்னும் அங்கேயே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. பாண்டி வானதிக்கும் அவருக்கும் வெளியே போய் டீ வாங்கிட்டு வர்றாரு. வெளியே சேர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே ரொம்ப நீட்டா பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பாண்டின்னு வானதி வர, டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் நீட்டுறாரு. தேங்க்ஸ் பாண்டின்னு வாங்குறாங்க வானதி. சும்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லாத, உட்காரு வா அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி அங்க போட்டிருக்க ஒரு சேர்ல போய் உட்காடுறாங்க. அவங்க டீயை குடிக்க ஆரம்பிக்க பாண்டிய பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார்ந்து டீயை குடிக்கிறாரு. எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, எது டீ வாங்கிட்டு வர்றத சொல்றியான்னு அவர் கேட்கிறாரு. அது இல்லை, கடை வாடகைக்கு பிடிக்கிறதுல இருந்து இப்ப டெக்கரேஷன் பண்ற வரைக்கும் நீ கூடயே நிக்கிற பாரு, அதை சொல்றேன்றாங்க வானதி. ஏன் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு பாண்டி கேட்க, பண்ண மாட்டேன்னு நினைக்கல, அதே சமயம் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்னு வானதி சொல்லிட்டு டீயை குடிக்க, இவர் குடிச்சிட்டு இருந்த டீயை அப்படியே கீழே இறக்கிட்டு, ஏய் ரெண்டுமே ஒண்ணுதானேடிங்கிறாரு. ஆமா இல்லங்கிறாங்க வானதியும். குடின்னு சின்ன சிரிப்போட சொல்றாரு அவரு. மறுபடியும் திரும்பி வானதி பாண்டிய ரசனையோட பார்த்துட்டு அப்படியே அவங்க மெடிக்கல்ல பாக்குறாங்க. ஏன் பாண்டி, இந்த மெடிக்கல் ஷாப் பேரை மாத்திரலாமா அப்படின்னு கேக்குறாங்க வானதி. பேரை யோசிச்சுட்ட போல அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி பாண்டியன் மெடிக்கல் ஸ்டோர் எப்படி இருக்கு அப்படின்னு வானதி ரொம்ப ஆர்வமா கேட்க, கன்றாவியா இருக்கு அப்படிங்கிறாரு பாண்டி. உடனே முகம் சுருங்கி, ஏன் பாண்டிங்கிறாங்க வானதி. என்ன நீயே யோசிச்சு பாரு, ஃபீவரா இருக்கு, அந்த வானதி பாண்டியன் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா நல்லாவா இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வைக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு வானதி கேட்க, ஆமா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியா சொல்ற மாதிரி ஒரு பேர் வைக்கணும், என்ன கேட்டா இப்ப இருக்கிற பேரே ஓகே தான்றாரு பாண்டி. வானதி அப்படியே நிமிர்ந்து போர்டை பார்த்துட்டு இருக்க, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இந்த பேரை சொல்லிதான் பழகி இருப்பாங்க, எதுக்கு நாம புதுசா பேரை மாத்தி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், இந்த பேரே இருக்கட்டுமேங்கிறாரு பாண்டி. வானதியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி பாண்டி நீ சொன்னா எனக்கு ஓகே தான்றாங்க. அம்மா தாயே தாங்க முடியலடா சாமி அப்படின்னு ஒரு சிப் டீயை குடிக்கிற பாண்டி, நீ பேசுறதெல்லாம் அனுபவிக்கலாமா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே வானதி ஏன் பாண்டி அப்படி சொல்றன்னு சீரியஸா கேக்குறாங்க. இல்ல திடீர்னு நல்லா பேசுற, திடீர்னு கோவப்படுற, எப்ப எப்படி இருப்பன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சின்னதா சிரிச்சுட்டு, எனக்கு உண்மையில அன்பு நிறைய பாண்டி, சில நேரத்துல கோவப்படுவேன், அப்ப மூஞ்ச காட்டுவேன், சில நேரத்துல இப்படி அன்பா பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், எல்லாமே ஒரு லவ்ல பண்றதுதான் பாண்டி அப்படின்னு வானதி விளக்கம் கொடுக்க, ஓகே ஓகே இதுக்கு மேல டீப்பா போக வேணான்னு தலைய ஆட்டி வச்சுக்கிறாரு பாண்டி. குடிச்சிட்டியா குடுன்னு கப்ப வாங்கிக்கிறாரு. அவங்களும் கொடுக்க, போட்டுட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு பாண்டி எழுந்து போக, வானதி ரொம்ப ரசனையோட சந்தோஷமா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்து உட்கார, ஏன் பாண்டி எனக்காக நீ இவ்வளவு செய்யற, உனக்காக திரும்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்றாங்க வானதி. உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்யறேன்றாங்க வானதி. எனக்கு எதுவும் வேணாண்டிங்கிறாரு பாண்டி. சும்மா கேளு பாண்டி, எதுவா இருந்தாலும் நான் செய்வேன், கிஸ் கேட்டா கூட கொடுப்பேன் அப்படின்னு கண்கள் முன்ன வானதி ரொம்ப ஆர்வமா சொல்ல, அதுதான் ஏற்கனவே கொடுத்துட்டியேடி அப்படிங்கிறாரு அவரு. கொஞ்சம் யோசிக்கிற வானதி, சரி அப்ப வேற ஏதாச்சும் கேளுங்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிற பாண்டி, நீ என்கிட்ட சண்டையே போடக்கூடாது, எப்பவுமே இப்ப பேசுற மாதிரி அமைதியா பொறுமையா பேசணும் அப்படிங்கிறாரு பாண்டி. இப்ப என்ன, நான் உன் கூட சண்டை போடக்கூடாது, ஸ்வீட்டா பேசணும் இல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு அவரு. சரி நான் இனிமே உன் கூட சண்டையே போட மாட்டேன் சரியா அப்படின்னு வானதி கேட்க, இவரு நம்பிக்கை இல்லாம பாக்குறாரு. அப்படி மீறி நான் சண்டை போட்டா நீ என்ன கேவலமா கேளு சரியா அப்படின்றாங்க வானதி. ஏய் கண்டிப்பா கேப்பேண்டி அப்படின்னு பாண்டி சொல்ல, கேளு கேளு சண்டை போட்டா கேளுங்கிறாங்க வானதி. என்னமோ சொல்ற பாக்குற என்ன தலையாட்டி வைக்கிறாரு பாண்டி. அப்படியே ரோட்டு பக்கம் திரும்புற வானதி, ஒரு நிமிஷம் பாண்டி இதோ வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏய் எங்கடி போறேன்றாரு அவரு. இரு அப்படின்னு வெளியே போன வானதி ஒரு ஸ்டாண்டிங் போர்டு எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. ஏய் என்னடி பண்றேன்னு அவர் கேட்க, இந்த போர்டு இருக்குல்ல பாண்டி அது சும்மா தான் கிடந்துச்சு, இதுல மெடிக்கல் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன்
வைக்கிறேன்னு. கீழே அப்படியே மாட்டி விடலாம், சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு வானதி கேட்க, சூப்பரா இருக்குமேங்கிறாரு பாண்டி. அப்படின்னு வானதியின் தலையாட்ட, அப்படி எழுதி அங்க வச்சிடலாங்கிறாரு பாண்டி. அங்க வேணாம் பாண்டி, அங்க வைக்கலாம், அப்பதான் ரோட்ல போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பார்வையா தெரியும் அப்படின்னு வானதி சொல்ல, அவரும் ஸ்டாண்ட் மேல கைய வச்சுக்கிட்டே, ஏய் அங்க இருந்து தானேடி எடுத்துக்கிட்டு வந்த, திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் வைப்பியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அங்க வச்சு போர்டு கேட்ட தட்டி விட்டுட்டாங்கன்னா யாருக்குமே தெரியாம போயிடும். இங்க வச்சாதான் வர்றவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்கிறாரு பாண்டி. பாண்டி இங்க வச்சா சொந்தக்காரவங்க கடைக்கு வர்றவங்க மட்டும்தான் பாப்பாங்க, அங்க வாசல்ல வச்சா ரோட்ல போற எல்லாருமே பாப்பாங்கல்ல, எவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அப்படின்றாங்க வானதி. ஏய் அங்க வச்சா நல்லா இருக்காதுங்கிறாரு பாண்டி. இங்க வச்சாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்ல, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, சும்மா சும்மா நீ என்னை இப்படி ட்ரீட் பண்ணாத பாண்டி அப்படின்னு வானதி உடனே ஒரிஜினல் ஃபேஸை காட்ட ஆரம்பிக்க, ஏய் அப்படி இல்ல, நீ எதையாவது சும்மா புரிஞ்சுக்கிட்டு பேசாதங்கிறாரு பாண்டி. நான் போர்டு அங்கதான் வைப்பேன் அப்படின்னு வானதி சண்டைக்கு ரெடியாக, சரி போ அங்கே வச்சு தொலை அப்படின்னு பாண்டி சொல்லிட, உடனே வானதி அதை தூக்கிட்டு போறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு பாக்குற பாண்டி, இதுல சண்டை போட்டா கேவலமா கேளுன்னு பேச்சு வேற அப்படின்னு முனைகிட்டு இருக்க போர்டை வச்சுட்டு வர்ற வானதி என்னதுன்னு கேக்குறாங்க. போர்டு வைக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வேலையை பார்க்கலாம், காலையில ஆளுங்க யாரையாவது வர வச்சு அதை எழுத வச்சிடுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சரின்னு தலையாட்டுறாங்க. சரி வான்னு கூட்டிட்டு போய் அங்க இருக்க சேர்ல 2 பேரும் உட்கார்றாங்க, பலூன்லாம் ஊதுறாங்க. அவ்வளவுதான், அந்த கோர வானதி வேற வானதியா மாறிடுறாங்க. பலூன் எல்லாம் விளையாட்டா ஊதி ஊதி பாண்டியன் மேல தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் பலூனை ஊதிட்டு இருக்கவரு 1-2 பலூனை வானதி மேல தூக்கி போடுறாரு. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடிக்கிட்டே நிறைய பலூன்ஸை ஊதி போடுறாங்க. ஒயிட்டும் டர்காய்ஸ் ப்ளூல நிறைய பலூன் அங்கங்க ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. கோகாலியில ஏறி அங்கங்க ஸ்டிக் பண்றாரு பாண்டி. அங்கங்க கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ், கிளிட்டர்ஸ் பேப்பர்லாம் ஒட்டிட்டு கீழே இறங்குறவரு வானதின்னு கூப்பிட என்னன்னு திரும்புறாங்க. கொஞ்சம் வாயன்னு கூப்பிடுறாரு பாண்டி. அவங்க எதுக்குன்னு கேட்க, வாங்குறேன்ல அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க, என்ன அப்படின்றாங்க வானதி. வா அப்படின்னு வானதிய உள்ளர கூட்டிகிட்டு போறாரு பாண்டி. இந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளர அவர் கூட்டிட்டு வர, என்ன பாண்டி அப்படின்னு வானதிய அலுப்பா கேட்டுட்டு இருக்க, அவங்க எதிர்பார்க்காத செகண்ட்ல டக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துடுறாரு அவரு. அவ்வளவுதான், வானதியோட கண்ணெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது, கண்ணுல சந்தோஷ நட்சத்திரங்கள் பூக்குது. பாண்டி நீயா கொடுத்தன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. நீ தானே கேட்ட, அதுதான்றாரு அவரு ரொமான்டிக் பார்வையும் சின்ன சிரிப்புமா சொல்ல, வானதி அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சந்தோஷத்துல இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. படக்குன்னு பாஞ்சி பாண்டிய ஹக் பண்ணிக்கிறாங்க. பாண்டிய ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்கள இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாரு. ரூம்குள்ள நிலா அவங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லேப்டாப்ல எதையோ தேடுறவங்க, ச்சே அந்த ஃபைல் எங்க போச்சு அப்படின்னு டென்ஷனா தேடுறவங்க, ஒருவேளை ரீசைக்கிள் பின்ல இருக்குமோ அப்படின்னு அங்கேயும் போய் தேடி பாக்குறாங்க. ஐயோ இங்கேயும் இல்ல, டைம் வேற முடிய போகுதே அப்படின்னு அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க, நிலா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர்ற சோழன் கட்டில்ல உட்காந்துக்கிட்டு வேலையா இருக்கியோ அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமா சோழன்னு லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி நீ பாரு, நான் அப்படியே உட்காந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா பதில் கூட சொல்லாம சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கவனிக்காத சோழன், அது நாம ஹனிமூன் போறதா டிசைட் பண்ணோம்ல, அதுக்கு 2-3 இடம் சூஸ் பண்ணியிருக்கேன், அதை நீ கேக்குறியா அப்படின்றாரு அவரு. நிலா எந்த பதிலும் சொல்லாம இருக்கப்பவே அவர் என்ன பண்றாங்கன்னாவது பார்த்துருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நாம 3 நாள் போனா ஓகேவா இல்ல எக்ஸ்ட்ரா 2 நாள் போலாமான்னு கேக்குறாரு. நிலா டோட்டலா அவுட் ஆஃப் ஃபோகஸ்ல இருக்காங்க. அவங்க வேலையில மும்மரமா இருக்க எதையோ காலையில வாங்கிட்டு எதுக்குன்றாங்க. ஹனிமூன்மா அப்படின்னு சோழன் சொல்ல, யாருக்கு ஹனிமூனுங்கிறாங்க நிலா. சோழனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏய் என்ன விளையாடுறியா, கல்யாணம் ஆனா எல்லாரும் ஹனிமூன் போகணும்ல அப்படின்னு சொல்ல, சோழன் யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, யாரு ஹனிமூன் போறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹேய் நிலா, நமக்கு தான் கல்யாணம் ஆச்சு, நாம ஹனிமூன் போறத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ கேட்டேன்னு தானே நான் 2-3 ஆப்ஷன்லாம் பார்த்துருக்கேன், இப்ப நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சோழன் கேட்க, சோழன் ஹனிமூன்லாம் எதுக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்டுட்டு மறுபடியும் ஸ்கிரீன் பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. சோழன் அப்படியே அதிர்ந்து போறாரு. என்னது
ஹனிமூன் எதுக்கா அப்படின்னு குழம்பி போய் பாக்குறவரு, நீதானே நிலா ஹனிமூன் போகணும்னு கேட்ட அப்படின்னு அவர் சொல்ல, நிலா நிமிந்து பார்த்து நான் எப்ப கேட்டேங்கிறாங்க. அவருக்கு அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடுது. நாம லூசா இல்ல இவ லூசான்னு பாக்குறவரு, ஹியோ அப்படின்னு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு, நீ கேட்ட நிலா மறந்துட்டியா என்னங்கிறாரு அவரு. சோழன், நான் சும்மா ஏதாச்சும் சொல்லியிருப்பேன் விடுங்க அப்படின்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நிலா, நீ கேட்டேன்னு நான் உயிரை கொடுத்து யோசிச்சுட்டு வந்திருக்கேன் நிலா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா நிமிந்து பார்த்து, யோசிக்கிறதுக்கு உயிரை கொடுத்து யோசிச்சிங்களா? நல்ல ஆள் தான் அப்படின்னு நிலா சோழனை கேவலமா ஒரு பார்வை பாக்குறாங்க. ஒரு தலையை உதறிக்கிட்டு, நிலா நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? நம்ம ஹனிமூன் போறோம் தானே அப்படின்னு ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் மறைச்சுக்கிட்டு கேக்குறாரு சோழன். சோழன், அதெல்லாம் வேண்டாம் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க, ஏன் நிலா நம்ம ஒன்னா போட்டிங் போலாம், சைக்கிளிங் போலாம், நைட்ல அப்படியே கார்டனுக்கு நடுப்புற நடக்கலாம், ரொமான்டிக்கா பேசலான்னு நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன் நிலா, நீ இப்படி வேணான்னு சொல்ற அப்படின்னு சோழன் ரொம்பவே ஏமாற்றத்தோட கேட்க, சோழன் அதெல்லாம் ஒரே போர் சோழன் அப்படிங்கிறவங்க ரொம்ப தீவிரமா வேலையை பார்க்க அவருக்கு மண்டையை பிச்சுக்குது. அவரு மண்டையை பிச்சுக்காத குறையா உட்கார்ந்துருக்க நிலா சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கவங்க, யோ கடுப்பா இருக்கு சோழன், கஷ்டப்பட்டு ஒரு டிசைனை ரெடி பண்ணி அதை சேவ் பண்ணி ஃபோல்டர்ல வேற போட்டு வச்சிருந்தேன், அந்த ஃபோல்டரையே இப்ப காணோம், மறுபடியும் அந்த டிசைனை பண்ணலான்னு பார்த்தா ஏகப்பட்ட எரர்ஸ் வருது, இப்படிலாம் நான் கேர்லெஸ்ஸா விடுற ஆளே இல்ல, டென்ஷன் ஆகுது, காலையில இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ரொம்ப வருத்தமும் சலிப்புமா சொல்றாங்க நிலா. ஷோ அப்படின்னு லேப்டாப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு கீழே இறங்குறாங்க. அவரு அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருக்க, சோழன் எழுந்துறீங்கன்றாங்க நிலா. என்னாச்சு நிலான்னு அவரு அமைதியா கேட்க, எழுந்துறீங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி சரின்னு எழுந்து நிக்கிறாரு. நிலா பில்லோவெல்லாம் படுக்கிறதுக்கு ரெடியா எடுத்து வச்சுட்டு பெட்ல இருக்க தூசி துப்பெல்லாம் கையாலேயே தட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரம் நிலாவையே பார்த்துட்டு இருக்கவரு, ஓ நீ இந்த டென்ஷன்ல தான் அப்படி சொன்னியா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு கேக்குறாரு. நிலா இன்னமும் புரியாம குழப்பத்தோட பார்க்க, புரியுது புரியுது, நீ இந்த வேலையெல்லாம் பொறுமையா கூட முடிச்சிட்டு கூட நாம போய்க்கலாங்கிறாரு சோழன். எங்க சோழன் அப்படின்னு நிலா கேட்க, ஹனிமூன் தான் அப்படின்னு வெளியவே வராத குரல்ல பயத்தோட சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் சோழன், ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல ஹனிமூனுக்கெல்லாம் டைமே இல்ல, அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிலா கேட்க, என்ன பண்ண போறோமா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு சோழன். நீதான் நிலா கேட்ட அப்படின்னு சோழன் சொல்ல, நான் கேட்டா போகணுமான்னு திருப்பி அடிக்கிறாங்க நிலா. இப்ப அதே நான் தான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு நிலா பெட்டு பக்கமா திரும்ப, ஐயோ காலையில சொன்னதை இப்ப வேணாங்கிறா, இப்ப பேச்சுல எதை நம்புறது எதை எடுத்துக்கிறதுன்னு அவர் அதிர்ச்சியும் குழப்பமுமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.